பழக்க வழக்கங்கள் மூலம் பக்கவாதத்தை தடுக்கும் முறையையும் பக்கவாதத்தை சரி செய்யும் முறைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கவாத நோயை எப்படி சரி பண்ணுறது, இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பக்கவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு திடீர்னு ஒரு 30 வயசுக்கு மேலே இது அதிகமாக ஏற்படுது. இப்போ உள்ளவங்களுக்கு இளம் வயசில் கூட ஏற்படுது. அது வந்துட்டு ஒரு விதிவிலக்கான விஷயங்கள். அதிகமாக 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு காரணி இது ஏற்பட்ட பிறகு என்ன ஒரு அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு பக்க கை கால்கள் முற்றிலும் செயலிழந்துடும். திடீர் நல்லா ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருப்பாங்க, சடனாக தூங்கி எழுந்திரிக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க முடங்கி போய் மனநோயாளியாகி ஒரு சில பேர் தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. இதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா 3 விதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் 3 விதமான காரணங்களுமே மூளையில் தான் ஏற்படுது. மூளை தான் அனைத்து உறுப்புகளுமே கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு பக்கத்தை, அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய கை கால்களை கட்டுப்படுத்தக்கூடியது இடது பாதி மூளை. அந்த மாதிரி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கை கால்களை கட்டுப்படுத்தக்கூடியது வலது பாதி மூளை. இந்த மூளைகளுக்கு இரத்த ஓட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது இரத்த குழாய்கள். இந்த குழாய்களில் தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தடை ஏற்பட்டாலோ அது கிழிஞ்சு ரத்தம் கசிவு ஏற்பட்டாலோ அந்த இடத்துக்கு ரத்தம் போகாது. ஸோ அதை பாதிக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு செல்கள் இறந்து போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் கட்டுப்படுத்தும் திறனும் போயிடும். இந்த மாதிரியான ஒரே காரணத்தினால தான் அவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுது. இந்த தடை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, ரத்தம் கட்டி ஆகலாம். இதை த்ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தம் கட்டியாகி அடைச்சிக்கிறதுனால வர்றது ஒன்று. ரெண்டாவது எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்போலஸ் அப்படின்னா என்னென்னா, இரத்த கட்டியை தவிர்த்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால எலும்புகள் உடஞ்சி துணுக்காக மாறிடுச்சுன்னா அந்த எலும்பு கூட இரத்த ஓட்டத்தில் நகர்ந்து போய் எந்த இடத்துல உள்ள எலும்பு துகள்கள் கூட மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்க்கு நகர்ந்து போய் அடைச்சிக்கிற நிலைமையை தான் நம்ம எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் தசை கட்டியாக கூட போய் சேர்ந்துக்கலாம், அல்லது கொழுப்பு கூட நகர்ந்து போய் சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரியான எந்தவித இரத்தத்தை தவிர மற்ற எந்த உறுப்புனால் வரக்கூடிய ஒரு தடையை தான் நம்ம எம்போலஸ் இன்டியூஸ்டு ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமரேஜ் அப்படின்னா என்னென்னா, இரத்த குழாய்களுடைய வால்வுகள் வெடித்து ரத்தம் கசிகிறதுனால முற்றிலும் அதுக்கு மேலே உள்ள பகுதிக்கு ரத்தமே போகாது. இது சாதாரணமாக கண்டுபிடிச்சலாம். பைப்பு உடஞ்சால் அந்த சைடு ரத்தமே போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபிசியாலஜி தான். இந்த ஒரு காரணம் எதனால் ஏற்படுதுன்னா, 100% பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால இரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படுது. இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல த்ராம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டியை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து குறையிறதுனால ஈஸியாக ரத்தம் உறையிறதுல நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, பொட்டாசியம் அதிகமாக உள்ள வாழைப்பழங்கள், கீரைகள், காய்கறிகளை தான் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ரத்தம் உறையிறலை தடுக்கக்கூடிய அதாவது இதுக்கு ரத்தம் உறையிறலை தடுக்கிறதுக்கான காரணங்கள் ரத்தத்திலே இருக்குது. ஹெப்பாரின், ஆஸ்பிரின் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஒரு மருந்துகளாக மட்டுமே தான் கொடுக்க முடியும். நம்ம சாதாரண உணவு மூலமாகவே சரி பண்ணக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னா இந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய பொட்டாசியம், செலீனியம் இந்த மாதிரியான சின்ன சின்ன நுண் கனிமங்கள். இவை ரத்தம் முறைதலில் தடுக்கிறத விட ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவும். ஸோ தினமும் நம்ம வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 20% தவிர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பொட்டாசியம் அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இளநீரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோடை காலத்தில் இளநீர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரத்த அழுத்தத்துலேயும் தவிர்த்துக்கலாம், ரத்தம் உறையிலேயும் தவிர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடர்வுத்தன்மை குறைந்து நீர்த்தன்மை அதிகமானாலே சாதாரணமாக எந்த ஒரு பொருளுமே உறையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரத்தத்தினுடைய நீர்த்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உதவும் வகையில் அதிகமான தண்ணி குடிக்கிறதே போதும். கம்ப்ளீட்டாக அதை நம்ம தவிர்த்துடலாம். அதற்கடுத்து உப்பு, கொழுப்பு பொருட்கள் கம்மியாக எடுத்துக்கிறதும் ரத்தம் உறைதலை ரொம்ப ரொம்ப குறைக்கும். அதற்கு அடுத்தபடியாக அதாவது இரத்த குழாய் வெடித்து வெளிவரக்கூடிய அந்த ஹெமரேஜுங்கிற பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனை. இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இரத்த குழாய்களுடைய சுவர்களில் இருக்கக்கூடிய செல்கள் வலுவிழந்து போகிறதுனால தான் இந்த வெடிக்கிறது நடக்குது. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கும் பொழுது இதற்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய எதிர் ஆக்சீகரண மூலப்பொருட்கள். அதாவது எந்த ஒரு செல்களுமே 36 நாள் கழித்து இறந்து வெளியேறிட்டு திரும்பி அது எல்லாமே புது செல்களாக மாறும். இதுதான் நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் செய்யக்கூடிய ஒரு முக்கிய வேலை. இது ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்ற கழிவுகள்னால
பாதிக்கப்பட்டு ஈஸியாக அதிக அளவில் அந்த செல்கள் வந்து சிதைவடையும். அதை பாதுகாக்கிற வகையில் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சோயா, அதாவது சோயாவில் இருக்கக்கூடிய லைகோபென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஒரு அற்புதமான மருந்து மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ தொடர்ச்சியாக அந்த சோயா உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த குழாய்களை பாதுகாத்து இந்த இரத்த குழாய் வெடிப்புனால் வரக்கூடிய பக்கவாதத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நரம்புகளையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நரம்புகளை வலுவாக்கி கவலையை குறைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சர்பகந்தா, பிரம்மி, கசகசா, வல்லாரை இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய பிபி அதிகரித்து இரத்த குழாயில் வெடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம தவிர்த்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக இரத்த குழாய்களுக்கு உள்ளே படியக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும் விதமாக தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டு கொள்ளு, பூண்டு இந்த மாதிரி 2 உணவுப் பொருட்கள் மட்டும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பக்கவாதத்துலேருந்து பக்காவாக விடுபட்டுடலாம். ஸோ இதற்கான காரணிகள் மருந்து பொருட்கள் நம்ம கையிலே இருக்கும் பொழுது இதுக்கான தீர்வு வந்து வந்த பிறகு தேர்றதை விட வர்றதுக்கு முன்னாடியே தற்காத்துக்கிறது நம்மளுடைய அறிவுலையும் விழிப்புணர்வுலையும் தான் இருக்குது. நன்றி. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.